வணக்கம். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த இந்த தமிழக மக்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளி மூலமாக இன்று நாம் அரசியல் பற்றி ஒரு தெளிவாக ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்தால், யாரும் எதிர்பார்க்காமல் நமது இளைய தளபதி ஜோசப் விஜய் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் அல்லவா? அவருடைய உறுதியான தன்னம்பிக்கை, ஒவ்வொரு அந்த பரப்புரையிலே அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிதான் அவர் பரப்புரை செய்தார். இது அவர் நடிகர் என்பதற்காகவும் உள்ள ஒரு கூட்டம் என்பது பெரிதல்ல. அவருடைய செயல், ஒவ்வொரு அவருடைய படப்பிடிப்புகள் நடிப்புகளிலும் மக்களை ஏதோ ஈர்ப்பு சக்தியை எத்தனை நடிகர்கள் இருக்கிறார்கள் விஜய் மாதிரி. ஆனால் அதையும் தாண்டி நமது இளைய தளபதியை நேசிக்கின்றார்கள். ஏதோ ஒரு சக்தி இயக்குகின்றது. அதுதான் ஏலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுவட்ட பாதை. அவர் ஏன் தனிமையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக தனிமையாக இருந்திருக்கின்றால் ஏதோ ஒரு சக்தி அவருடைய உள்ளே புகுந்திருக்கிறது. ஆகவே அவருடைய தாட்டு ஒரு தனிமைப்படுத்தி நமது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் மனதிலே பிரதிபலித்து ஒரு தூய்மையான நமக்கு இந்த ஒரு காலத்திலே நமக்கு ரசிகளாக இருந்து நம்ம படத்தை பார்த்தார்கள். அவர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று அவருடைய கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஒரு பிம்பம் மனதிலே பதிந்து விட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக இதை யோசித்து ஒரு முடிவெடுத்து இன்று தலைவனாக வந்திருக்கிறார். அது ஏதோ ஒரு சக்தி தான் அவரை இந்த தூய்மையான ஆட்சி நடத்துவதற்கு அவரை உருவாக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் என்றால், அவர் சாதாரண மனிதன் நடிகர் என்று நீங்கள் எல்லோரும் நினைக்காதீர்கள். அவர் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் உங்களுக்கு விஜயாய் தான் தோன்றுவார். ஆனால் அவர் உண்மையிலேயே ஒரு மாபெரும் சக்தியாக, சொல்ல முடியாத ஒரு சக்தியாக இந்த தமிழகத்திற்கு பல மடங்குகள் ஒரு கிளியரன்ஸ் ஒரு தமிழகத்திற்கு கொடுக்கப்படுகிறார் என்றால், அது அவருடைய இரத்த நாண்கள், அவருடைய என்ன மனிதரை எத்தனை வருடங்களாக இந்த கனவுகள் இருந்திருக்குமோ தெரியாது. அவருக்குள் ஒரு சக்தி ரூபத்தில் இருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசியாக வரப்போகிறார். நீங்கள் சாதாரண எடை போடாதீர்கள். நல்ல ஆட்சி செய்ய போகிறார். வணக்கம் வணக்கம். இன்று நாம் அவர் பெருமைப்படுத்தியதிலே இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் தமிழக மக்களுக்கு ஒரு கிடைத்த பொக்கிஷம் அப்படி என்று நினைத்து எல்லோரும் இது மாதிரி நாம் ஆதரவு தந்து அவருடைய ஆட்சிக்கு நாம் நல்லபடியாக அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று மக்களாய் நாம் முடிவெடுப்போமா? வாழ்க முதல்வர் விஜய் அவர்கள். இந்த தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். வணக்கம்.